ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோலிவுட் அன்கட். எஸ், இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல உங்களுக்காக நம்மளோட சினிமா சம்மந்தப்பட்ட லேட்டஸ்டான நியூஸோட நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன ஹாட் அண்ட் கிறிஸ்பியான நியூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாபநாசம் திரைப்படத்தோட பிரஸ் மீட் பார்க்க போறோம். இந்த படத்துல கமல் அண்ட் கௌதமி நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அபூர்வ சகோதரர்கள், குருதி புனல், தேவர் மகன், இந்த மாதிரி பல படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்கு. இப்போ இந்த படத்தோட பிரஸ் மீட்டை பார்க்கலாம். எழுபத்தாறில் ஆரம்பித்தாச்சு, நடித்தது போகிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்றைக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு பாபநாசத்துலேருந்து கூப்பிட்டாங்க. திருஷ்யங்கிற படம் அற்புதமான படம், நல்ல கேரக்டர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கமல் கூட மறுபடியும் நடிக்கிறோமேங்கிற ஒரு சந்தோஷம் மாதிரி உலகத்தில் எனக்கு எதுவுமே கிடையாது. அது ஒன்று தான் சந்தோஷம். அது நான் சொல்லலை, ஊர் ஊராக போனால் மக்கள்லாம் சொல்கிறாங்க, என்னமோ என்ன சார் கெமிஸ்ட்ரி தான், கெமிஸ்ட்ரி இல்லை, ஃபிசிக்ஸும் இல்லை, என்னமோ ஓடிக்கிட்டுருக்கு. நடித்தேன், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம டெல்லி கணேஷ் அப்படின்னு ஒருத்தன் திரையுலகத்தில் இருக்கான்னா அது கமல் காம்பினேஷன் ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது சத்தியம், உண்மை. அண்ட் அவர் சில பேர் +2 வரைக்கும் ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் காலேஜ் வரைக்கும் தான் ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் பண்ணுற ஒரே மாணவர் யாருன்னா திரைத்துறையில் கமலஹாசன் அவர்கள் தான். அதில் உண்மை ஹோம் ஒர்க் தான், எதை எடுத்தாலும் ஹோம் ஒர்க் தான். இந்த சுகாவை அவர் படத்தில் பாடு ஒவ்வொரு டைலாக்கி அப்படி சொல்லலாமா இப்படி சொல்லலாமா இப்படியே அந்தளவுக்கு எதுக்கு அவர் என்ன பண்ணாலும் யாரும் கேட்க போகிறதில்லை. திருநெல்வேலி பாஷை தப்பாக சொல்ல கூட யாரும் அவர் கமலஹாசனை கேட்க முடியுமா? ஆனாலும் தான் செய்கின்ற கடமை ஒழுங்காக செய்யணுங்கிறது அந்த லாங்குவேஜில் அப்படி. தென்னாலியில் இந்த சிலோன் பாஷை பேசுகிறதுக்கு அவர் பட்ட பாடு, ஆனால் க்ளீனாக இருக்கும். இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹோம் ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரணும்னா அது அவரை ஃபாலோ பண்ண தான் வரும், இல்லைன்னா வராது. சும்மா வந்தோம் நடித்தோம், ஏதோ வீடு கட்டணும், கல்யாண மண்டபம் கட்டணும், கோயில் கட்டணும், கும்மானம், லாபமோ நஷ்டமோ, அடியோ உதையோ, திட்டினாலும் திட்டுங்க, பாராட்டினா போற்றுவார் போற்றட்டும், புழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும், கவலை இல்லை, என் கடமை சினிமாவில் நடிப்பது. அவ்வளோதான். ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது, சினிமாவுக்கு வரணும்னு சில் எடுத்துகிட்டு ஒரு டைரக்டர் போனதும் கிடையாது இன்றைக்கி வரைக்கும். உண்மை. அது மண்டக்கணத்தில் பேசலை. அவங்களுக்கு பிடிக்காதுன்னு கூப்பிடுவாங்க. சும்மா பிடிக்காமனாவே அண்ணே மறந்துட்டீங்களா, அடுத்த படத்தில் நான் இருக்கேனா என்ன இருக்கேனா அந்த போஸ்ட்மேன் ரோலை விடுற அப்படின்ட்டுருவாங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த எழுத்தாளருக்கும் இயக்குனருக்கும் மனசில் உதிக்கணும், இந்த ரோலுக்கு டெல்லி கணேஷை போடுன்னு. அப்போ தான் அந்த ரோல் நல்லாயிருக்கும். அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்டு பார்த்தா தான் குழந்தை நல்லாயிருக்கும். யாராவது ஒருத்தர் வேண்டான்னு அங்கீகாரமாக பிறந்துடும். நான் எல்லோரும் விருப்பப்பட்டு வந்த நடிகன். அவர் வேணும்னு கூப்பிட்டா தான் நான் போவேன். அப்படி வந்த படம் பாபநாசம், அருமையான படம். அதுவும் கமல் சார் கூட யதார்த்தமாக அவர் பாட்டு உட்காந்து ஷேரில் பாட்டு பாடுவார். சார் இந்த ராகத்தில் பாகிஸ்தானில் ஒரு பாட்டு வருமே பாரு, ஆமாம் இது சல்தே சல்தே, அந்த பாட்டை பாடுவார். எப்பா, அந்த நேரங்கள்லாம் என் வாழ்க்கையில் கிடைத்த புனிதமான நேரங்கள், பொக்கிஷமான நேரங்கள், மறக்க முடியாது. அதுக்கு மேலே தயாரிப்பாளர்கள் பாலாஜி தயாரிப்பாளையும் நடித்தாச்சு, சுஜாதா ஃபிலிம்ஸில். இப்போ சுரேஷ் பாலாஜி, ஸ்ரீபிரியா, நல்ல கதை, எல்லாத்துக்கும் மேலே அற்புதமான கதை. ஒவ்வொரு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பொன் குழந்தை மேலே எவ்வளோ பிரியம் இருக்குங்கிறது இந்த படத்தை பார்த்தா தெரியும். நம்மெல்லாம் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரதுக்கு ஒரு 1/2 hour லேட் ஆகிட்டா என்ன மனசு பாடுபடும் தெரியுமா? வரலையா, எங்கே என்னாச்சு, ஏன் வரல, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணு, இங்கே பண்ணு, போலீஸ் பண்ணிடாத, மானம் போயிடும், இந்த மாதிரி பல குழப்பங்களை சந்தித்த பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க.
அதனால் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். பாபநாசம் என்னுடைய பாட்டு பயணத்திலே மிக முக்கியமான ஒரு படம். உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கு நான் முதன்முறையாக எழுதுகிற படம் இந்த பாபநாசம். நான் பாடல் எழுத 16 வருடங்கள் ஆகின்றன. இந்த மழைத்துளி உலகநாயகன் என்னும் மகாநதியில் சங்கமிக்க இந்த 16 வருடங்கள் தேவைப்பட்டிருக்கிறது. இந்த படத்திலே மொத்தம் 2 பாடல்கள். பாடலுக்காக ஒவ்வொரு முறையும் கமல் சாரை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு கடலை நாம் பார்க்கும்போது எத்தனை முறை பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் புது புது அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அனுபவங்களையும் கொடுப்பதை போல அந்த பாடல் குறித்த எங்களுடைய பேச்சுவார்த்தை ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் தான் நடக்கும். அதற்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நவீன இலக்கியம், உலக இலக்கியம், உலக சினிமா என்று அவர் பேச்சு விருந்து கொண்டே செல்லும்பொழுது வெவ்வேறு தளங்களிலே அது நகர்ந்து கொண்டு செல்லும்பொழுது நான் அவரிடமிருந்து அந்த சந்திப்புகளில் பெற்றுக்கொண்டதும் கற்றுக்கொண்டதும் அதிகம் என்று தான் நான் நினைக்கிறேன். சிறுவயது முதலே கமல் அவர்களுக்கு நான் ஒரு ரசிகனாக இருந்து வந்திருக்கிறேன். அந்த தயக்கமும் கூச்சமும் கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டும் என்கிற ஒரு அச்சமும் அவருடைய ஒவ்வொரு முறை அவரை சந்திக்கும் போதும் எனக்கு இருக்கும். முதல் ஒரு 10-15 நிமிடங்கள் தான் அந்த தயக்கம் இருக்கும், நாம் உலகநாயகன் கமல் அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று. அதற்கு பிறகு நகர்கிற நிமிடங்கள் எல்லாமே அவர் ஒரு குழந்தையாகி விடுவார். நம்முடைய தயக்கத்தையும் அந்த கூச்சத்தையும் உடைத்து நம்மையும் அவருடைய உரையாடலுக்குள் இழுத்து விடுவார். எனக்கு என்ன வருத்தம் என்றால் இந்த படத்தில் வெறும் 2 பாடல்கள் தான். ஒரு 4-5 பாடல்கள் இருந்தால் இந்த சந்திப்பு நீண்டு கொண்டே சென்றிருக்குமே என்று சட்டென்று முடிந்துவிட்டது என்ற ஒரு ஏக்கம் இந்த பாடல் சம்பந்தமான வேலை முடியும் போது இருந்தது. இந்த 2 பாடல்களிலே ஒரு பாடல் முழுக்க முழுக்க நெல்லை தமிழில் எழுதப்பட்ட பாடல். கமல் சார் ஒரு முதல் முறை சந்திக்கும் போதே கேட்டார், நீங்கள் எந்த ஊருனார்? நான் காஞ்சிபுரம் சார்னு. நெல்லை தமிழில் எழுதுனமே அப்படின்னாரு. பண்ணிடலாம் சார் அப்படின்னேன். இந்த படத்துக்கு வசனகர்த்தா ஜெயமோகன், அவர் கூட ஏதாவது சந்தேகம் தான் அவர் கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக்கிங்க அப்படின்னாரு. நெல்லை மண் எப்பொழுதுமே எனக்கு பிடித்த பல எழுத்தாளர்களை கொடுத்திருக்கிறது. புதுமைப்பித்தன் தொடங்கி வண்ணநிலவன், வண்ணதாசன், கலாப்பிரியா, தீகாசி, டிகேசி என்று சமீபத்திலே என்னுடைய குருநாதருடன் நானும் அவரும் சேர்ந்து பணியாற்றினோம். என்னுடைய சீனியர் அண்ணன் சுகா என்று நிறைய எழுத்தாளர்களை கொடுத்த மண் நெல்லை மண். பாரதி தொடங்கி எனக்குள்ளே அந்த எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் ஊறிப்பு இருந்ததால் எனக்கு தெரிந்த ஒரு நெல்லை தமிழிலே நான் இந்த முதல் பாடலை எழுதினேன். எழுதிய பிறகு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களிடமும் அண்ணன் சுகா அவர்களிடமும் சில வார்த்தை மாற்றங்களுக்காகவும் வார்த்தை தேர்வுகளுக்காகவும் தொடர்பு கொண்டேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளர் ஜிப்ரான், ஏற்கனவே அவருக்கு நான் எழுதியிருக்கிறேன். குறுகிய காலத்தில் தனக்கென ஒரு தனி இசை மொழியை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனால்தான் உலக நாயகனின் நம்பிக்கை பெற்று தொடர்ந்து 4 படங்கள் அவருடைய படங்களுக்கு இசையமைக்க அவரால் முடிந்திருக்கிறது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் சுரேஷ் பாலாஜி சார், ஸ்ரீபிரியா மேடம், ராஜ்குமார் சார் என்னை தங்கள் நிறுவனத்தின் ஒரு ஆஸ்தான கவிஞராகவே வைத்துக்கொண்டு தொடர்ந்து எனக்கு வாய்ப்பளித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நான் கமல் சார் படத்தில் நான் இருக்கேன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் நினைக்கிறேன். நான் அவரோட ரசிகனாக ஊரில் இருந்து இங்கே இப்போது ஒரு கேமரா செல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு கமல் சார் படத்தில் கூட நான் இருந்தேன்றே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் நடிக்கிறப்ப கொஞ்சம் டென்ஷனாக பதட்டமாக இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே ரொம்ப கூல் பண்ணி எங்களை பொறுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படம் நான் தெலுங்கில் நான் இயக்குனேன். அப்போ 40 நாளில் முடிச்சிட்டேன்னு ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. இவர் 39 நாளில் முடிச்சிட்டாரு. ஒரு நாள் கூட நான் படப்பிடிப்புக்கு போகல. ஏன்னா எனக்கு தெரியும் இது அவங்க படம் மாதிரி நினச்சி. ஏன்னா நாங்களாம் ரொம்ப வருஷம் எங்களுக்கு ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. கண்டிப்பாக நான் போகலனா கூட அது வேலை நடக்கும் அப்படின்னு. அது என்னை யாரும் கூப்பிடல, வேறு விஷயம். பட் ஸ்டில் எல்லாருக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்கும், கௌதமி அண்ட் எஸ்தர் என் கூட தெலுங்குலேயும் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் டெல்லி கணேஷ் சார், பாஸ்கர், இவங்க எல்லோரும் என் கூட நிறைய ஒர்க் பண்ணவங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யார் பேரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிங்க. முத்துக்குமார் சார்,
தேங்க்யூ. நான் பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது ஜிப்ரான். தேங்க்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விழித்திரை படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விதாத் அண்ட் கிருஷ்ணா வந்து ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் மீரா கதிரவன் அவர்கள். அண்ட் கிருஷ்ணா இந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பேரலாக இன்னும் 2 படத்தில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சொல்ல போனால் இந்த 3 படத்துக்கும் பயங்கர பிஸியாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது இவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணதை நினச்சி எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக டிஆர் வந்திருந்தாங்க. அண்ட் இப்போ அந்த ஃபங்க்ஷனை பார்க்கலாம். விழித்திரை என்ற படத்தில் எனக்கு பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். சத்யன் சாருக்கு, மீரா கதிரவன் சார், ராஜு சார், இங்கே எல்லா தமிழ் மக்களுக்கும், இசை ஞானியருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி. அதை விட இன்னைக்கு லோக இசை தினம், வேர்ல்டு மியூசிக் டே, என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த என் அன்பு தம்பி விடியல் ராஜ் அவர்கள் வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கார். அவர் ரொம்ப புகழ்ந்து சொன்னார் எங்கள் பார்க்கும்போது, என்ன இந்த படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க, இல்லைண்ணே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த பசங்க, ஐ வாண்ட் டு பி வித் தெம், நம்ம மாதிரி ஆளு காசு போனாலும் பரவாயில்ல, நல்லா கலைஞர்கள் வரணும் அப்படின்ற அந்த உணர்வு மிக்க என் தம்பி எங்கே அவர் விடியல் ராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி முக்கால்வாசி கடலை தாண்டிட்டோம், கரை தெரியுது, அந்த கரையை போய் சேர்றதுக்கு இருக்கிற வழி யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னார். ஐ ரியலி அப்ரிஷியேட். அந்த வழி தான் உங்களுடைய வலிமை. இது மாதிரி படங்கள் தான் இப்போ எடுபடுது, ஓடுது. இது மாதிரி படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஒரு குழந்தையை மையமாக வச்ச ஒரு படம் மாதிரி தெரியுது. கதைக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு படமாக தெரியுது. இதோடைய பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லோருடைய கவனத்தையும் அது ஈர்க்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக விஜயலட்சுமி அவர்கள் பாடின அந்த பாட்டு இதயத்தை தொட்டுச்சு. அப்புறம் இது மாதிரி சிறிய படங்களுக்கு வந்து ஒரு வெகுஜன ஈர்ப்பு, மக்கள் திரையரங்கத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வர்றதுக்கு ஒரு ஈர்ப்பு வேணும். அது கடந்த 30 வருடங்களாக தமிழ் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடித்திருக்கிற அஷ்டாவதானி திரு ராஜேந்திரன் சார் அவர்கள், டிஆர் அவர்கள் இந்த படத்தில் ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கிறாங்க. ஒரு நல்ல படம் உருவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் கை கொடுப்பாங்க.
அது இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு. 7 இசையமைப்பாளர்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் படத்தில் பாடியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா தெரிஞ்சுச்சு. ஒரு சில விஷயத்தை நான் சொல்லலான்னு இருக்கேன். மீரா கதிரவன் வந்து இந்த படம் பண்ணி முடிச்ச உடனே வந்து என்கிட்ட பேசினு சொன்னார், படம் பண்ண கதையை விட படம் பண்ண கதை ரொம்ப பெருசு, அது ஒரு புத்தகமாக போடலாம், அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் இருக்குது இதில். அது எனக்கு புரியாது, எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு அது மாதிரி சம்பவங்கள் நிறைய ஒரு படம் பண்ணி முடிவதற்குள்ளே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ சிக்கலை தாண்ட வேண்டியது இருக்குன்னு. நான் படம் பண்ணும்போது ஒரு நாள் நைட்டு பூரா ஷூட் பண்ணி முடிக்கிறேன். காலையில் தான் வந்து படுக்கிறேன். படுத்தா பக்கத்தில் அதே கேமராஷன் சவுண்ட்லாம் கேட்டுன்னு இருந்தது. இன்னும் ஏந்து பார்த்தா அப்போ தான் வந்து உட்காந்து சொல்கிறாங்க, நேற்று நைட்டு பூரா ஷூட் பண்ணது பூரா எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை. எக்ஸ்போஸே ஆகலைன்னா கால் ஷீட் யாருங்க இல்லை, ரொம்ப கஷ்டமாச்சு. சரி, சூப்பர் குட் இருந்தது, சமாளிச்சிட்டேன். அது இப்போ இந்த படத்தில் கூட நான் தயாரிப்பு நிர்வாகிகள்லாம் இருக்கும்போதே நான் சொல்கிறேன், நான் ஷூட் பண்ணேன், ஒரு 2 நாள் ஷூட் பண்ணி முடிக்கிறேன். மறுநாள் ஷார்ட்டை போட்டு பார்த்தா தான் தெரியுது எல்லாம் கோடு கோடாக இருக்குது. ஒரே கன்ஃபியூஷன் எனக்கு. எங்கே டிமாண்ட் பண்ணாலும் அது அலெக்ஸா கேமரா தான் அது, ஆனால் கோடாக இருக்குது. திருப்பி ரீஃபண்ட் பண்ண முடியுமா? அது ஏகப்பட்ட பிரச்சனை. படம் ரிலீஸ் பண்ணி நான் ஃபஸ்ட் காப்பி நான் பண்ணும்போது எனக்கு வேறு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஃபஸ்ட் காப்பின்னு பண்ணுறதால எனக்கு அப்போ சௌத்ரி சார் இருந்தார், எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் காப்பி பண்ணும்போது எனக்கு மறுபடியும் எல்லாம் அசம்பல் பண்ணி ஷூட் பண்ணுறது பெரிய வேலையாக இருந்தது எனக்கு. நான் லெவலில் இன்சூரன்ஸ் போட்டு இருக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இனிமேல் பட்ட இன்சூரன்ஸ் வந்தால் உண்டு எனக்கு இது. ஆனால் இது உள்ள அப்படி சின்ன சிக்கல். மீரா கதிரவனுக்கு வந்து எனக்கு தெரியும், ஃபஸ்ட் காப்பி பண்ணுற எனக்கு எப்படின்னாக்கா அவராக ஓன் ப்ரொடக்ஷன் இறங்கி நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. இத்தனை சாதனையானவர்கள் இந்த சாதிச்ச சந்தோஷ் நாராயண்லேருந்து ஆரம்பித்து என்னுடைய நண்பர் சத்யாலேருந்து இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை பார்க்கல, தன்ஷிகா இருக்கட்டும், அபிநயா இருக்க, ஒவ்வொருத்தருமே மேடையில் கூடிய இந்த இளைஞர்கள், கீழே வந்திருக்கக்கூடிய அத்தனையும் பாருங்கள். இந்த இளைஞர்களை பார்க்கும்போது உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த படத்தோட டைட்டில் விழித்திரு, அதை மட்டுமே வாழ்க்கையில் எல்லாரும் கொண்டுக்கிட்டிங்கன்னா வெற்றி பெற்றலாம். ஏன்னா அந்த வள்ளலார் சொன்னது தனித்திரு பசித்திரு விழித்திருன்னு. உங்களிடத்தில் ஒரு தனித்தன்மை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இயக்குனர் மீரா கதிரவனிடத்தில் ஒரு தனித்தன்மை வைத்திருந்த காரணத்தால் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இங்க சமுத்திரக்கண்ணிலேருந்து ஆரம்பிச்சு நம்முடைய எஸ்பி ஜனாவோட சாதனையாளர்கள். காதல்ல இதயத்தை தோணவன் தோத்துட்டான்னு வச்சுங்க, தேடிக்கிட்டே இருப்பான், அது ஒரு தேடல். அதே மாதிரி காட்டில் வேடத்தை தொலைச்சிட்டான்னு வச்சுங்க, ஒரு வேடன் அவன் தேடிக்கிட்டே இருப்பான், அது ஒரு தேடல். அதே மாதிரி கடமையோட போராடிட்டு ஈழத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கும் தேடிக்கிட்டு இருக்கானே, அந்த தேடல் வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருந்தால் தொலைந்தது ஒரு நாள் கிடைக்கும், அந்த விடியல் ஒரு நாள் பிறக்கும் என்ற அந்த தேடலை உடைய ஒரு உணர்வு மிக்கவனாக இந்த படத்தின் படைப்பிலே அவரிடம் இருந்த அந்த துடிப்பை பார்த்து மட்டும்தான் நான் காசு பணத்துக்காக வாழறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சென்னையில ரீசெண்டா நடந்த விஷன் கார் ரேலி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த ரேலிக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வைபவ் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அந்த ஈவெண்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். நாங்கள் வந்து ரவுண்ட் டேபிள் இந்தியா லேடிஸ் சர்க்கிள் இந்தியா ஆர்கனைசேஷன். எங்களோட கிளப் ஆர்கனைசேஷன் பேர் வந்து மெட்ராஸ் மயிலாப்பூர் ரவுண்ட் டேபிள் 3 அண்ட் மெட்ராஸ் மயிலாப்பூர் லேடிஸ் சர்க்கிள் 4. இன்றைக்கி வந்து நாங்கள் விஷன் கார் ரேலி ஆர்கனைஸ் பண்ணுறோம். விஷன் கார் ரேலின்றது மெயினாக பிளைண்ட் நேவிகேட்டர்ஸ், அது இல்லாமல் அவங்க ஒரு காருக்கு நாங்கள் நேவிகேட்டர்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் evenjini.com மூலமாக அண்ட் 99.1.f மூலமாக நாங்கள் மீடியா பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், நல்ல சப்போர்ட் த்ரூ பப்ளிக் கிடச்சிது. அதனால் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 80 to 100 நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்திருக்கு. த ப்ரீஃபிங் செஷன்ஸ் கோயிங் ஆன். இன் சம் டைம் நாங்கள் வந்து ஃப்ளாக் ஆஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பை ஆக்டர் வைபவ்.
இந்த ஃபெடரேஷனுக்கு எங்களுக்கு நல்லா மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்லேருந்தும் நேஷ்னல் ஃபெடரேஷன் பிளைண்ட் பீப்புள் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. வாட் எவர் ஃபண்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்குதோ we are going to support them by giving them the amount whatever we have raised. ஸோ இது வந்து எங்களுக்கு நல்ல இனிஷியேட்டிவ் த்ரூ பப்ளிக் அண்ட் த்ரூ த மெட்ராஸ் மயிலாப்பூர் ரவுண்ட் டேபிள் 3க்கு எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு. என் பேர் உஸ்ரா பேகம் சார். நான் யூனியன் பேங்க் எம்ப்ளாயியாக இருந்தேன். எப்போல்லாம் ரேலி எங்கெல்லாம் இருக்கோ என்னை மிஸ் பண்ண மாட்டாங்க, கட்டாயம் கூப்பிடுவாங்க. நான் வந்து எவ்ரி இயர் எனக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் சார். இந்த ரேலி எப்படின்னா ஈக்குவாலிட்டி, நான் 2 பேரும் சரிசமம், கண் உள்ளவங்களும் கண் இல்லாதவங்களும் காட்டுறதுக்காக இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரெயிலில் எழுதி கொடுத்துருவாங்க சார் நம்ம எங்கே போகணுன்னு. டிரைவருக்கு பிரெயில் தெரியாது. 2 பேரும் காரில் ஏறுவோம். டிரைவர் வந்து எங்கள் மேலே சார்ந்திருப்பார், படிங்கம்மா படிங்க, நீங்கள் படித்தாதான் நான் போக முடியும்னு. நான் படிக்க போவாங்க. ஆனால் படித்தா கூட வித்தியாசமான ஸ்பீடு இருக்கும், டைம் இருக்கும். நடுவில் யாருன்னா நிற்பாங்க சைன் பண்ணுறதுக்கு. நம்ம கரெக்டாக வந்தோன்னு மார்ஷல் ஒரு 10-15 பேர் நிற்பாங்க. 50 கிலோமீட்டர் போகணும் சார். போயிட்டு சரியாக பண்ணிட்டு வந்தால் ப்ரைஸ் தருவாங்க. அதில் எனக்கு ப்ரைஸ் உண்டு. அப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேலியில் சார். ஏன்னா புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். டிரைவர்ஸ் எல்லாம் ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறோம். இது ஒரு கையால் நடத்த முடியாது. எல்லோரும் சேருவாங்க. 6-7 குரூப் சேர்ந்துருவாங்க. ஆல் லேடிஸ் யார் ஓட்டு நிறைய பேர் சேருவாங்க சார். சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி இது அரேஞ்ச் பண்ணாக்கா நாங்களும் வந்து சந்தோஷப்படுவோம். இது ஒரு நல்ல ப்ரொபகாண்டா மாதிரி சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிளைண்ட் பீப்புள் நேவிகேட் பண்ணி எல்லோரும் வண்டி ஓட்டி ஒரு நல்ல காஸ் இது. ஸோ இதில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னை இன்வைட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தலப்பாக்கட்டி சதீஷ் அவர் அண்ட் ஊரா பவன் எல்லோரும் அவங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சோஷியல் காஸ்ட்டில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் வந்து லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்காக ஹாட் அண்ட் கிறிஸ்பியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா பை ஃப்ரம் உங்கள் பிரேமுல பிரியா.